நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், விருச்சக ராசி. சார், விருச்சக ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான். எனக்கு தெரிந்து நிறைய கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசி என்பர்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல நிலைக்கு ரீச் ஆகிடுவாங்க. ரொம்ப அடிமட்ட நிலைமையில் இருந்து, ஜீரோவில் இருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து, சாதாரண குடும்பத்தில் பிறந்து கடுமையான உழைப்பை மேற்கொண்டு ஒரு 40 வயசுக்குள்ளே ஒரு நல்ல இடத்துக்கு ரீச் பண்ணிடுவாங்கன்னா, அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைவதற்கு அவங்க போராட்டம். எப்படியோ சாமி என்னை நல்ல இடத்துக்கு கொண்டு உட்கார வச்சிட்டார் சாமி, வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், ஒரு ரீச் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் என்னால் டெவலப் பண்ண முடியல, ஏகப்பட்ட நஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டம், ஒரே எதிர்ப்பு, கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை எல்லாம் போட்டு விருச்சக ராசியை அமுக்குது.
சொந்தக்காரங்களே போட்டியாக இருக்காங்க சாமி, உடன் பிறந்தவர்களே போட்டியாக இருக்காங்க. அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள். மெயினாக விருச்சிக ராசிக்கு எதிரிகள், மறைமுகமான எதிரிகள். நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு கண்டிப்பாக செய்வேன், இப்படி யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். செய்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்பி நீங்கள் ஆற்றுல ஒரு கால் வச்சுட்டு சேத்துல ஒரு கால் வச்சுட்டு அப்படியும் போக முடியாமல், எப்படி போனால் நல்ல தண்ணி, இப்படி போனால் நீங்கள் உழைச்சி திரும்ப ஜீரோலேருந்து வரணும். முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற விருச்சிக ராசி நேயர்களே, இதுதான் தலைப்பே. விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்காங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறது, முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற விருச்சிக ராசி நேயர்களே, ஸ்ட்ராங்காக உங்களை நம்பி நீங்கள் முடிவெடுங்க. என்னால் இது முடியும், நான் செஞ்சு காட்டுவேன், கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் முடிவெடுங்க. நிச்சயமாக நினச்சது நடக்கும். நல்ல நேரம் பிறந்துடுச்சு. குறிப்பாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம். பொண்ணுக்கு ஏதேனும் கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு உடல்நிலை, அல்லது பசங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சிறு வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் தீர்க்க முடியாத உடல்நிலை பிரச்சனைகள், நிலையான நோய்கள், அல்லது பசங்க படிக்க மாட்டுறாங்க, பசங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, விளையாட்டுத்தனமாக இருக்கான் சாமி, எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா இருக்குது, பாப்பா அடங்கவே மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியில் போகுது, வெளியே பழக்க வழக்கங்கள் சரியில்லை, மதிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்குது சாமி, இப்போ எனக்கு வேணான்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு சாமி இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை, ஒரே ஒரு பையன் சாமி, பெரிய பையன் நல்லா இருக்கான், சின்ன பையன் கஷ்டப்படுறான், இப்படி பசங்களை பற்றிய வேதனைகள், கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே, பிள்ளைகள் சிறப்பாக இருப்பாங்க. நல்ல நேரம் பிறந்திருக்கு. குறிப்பாக 10th படிக்கக்கூடியவங்க, +2 படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அவங்களை என்ன குரூப் சேர்க்கறது, அடுத்து அவங்க காமர்ஸ் குரூப் எடுக்கலாமா, சயின்ஸ் எடுக்கலாமா, பயோமேக்ஸ் எடுக்கலாமா, சோஷியல் எடுக்கலாமா, அவங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் அரசியல் வருவாங்களா, அப்போ மாணவ செல்வங்களுக்கு அடுத்து என்ன படிப்பில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவ செல்வங்களை பற்றிய கவலைகள். அதே போல் அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸு மேற்கொண்டு படிக்க வைக்கலாமா, இல்லை திருமணம் செஞ்சு கொடுத்துடலாமா, அடுத்து வேலை கிடைக்குமா, அவங்களுக்கு நம்ம என்ன முடிவெடுக்கிறது, வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போமா, இல்லை பசங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க சாமி, பொண்ணு அங்கே இருக்குது, அங்கேயே தான் மாப்பிள்ளை வேணுன்றது, மாப்பிள்ளை கிடைக்குமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ மாப்பிள்ளை வருவாங்க, எப்போ மருமக வருவாங்க, மருமக எங்கே கிடைப்பாங்க, எந்த ஊரில் கிடைப்பாங்களா, வெளிநாட்டில் போய் இருப்பாங்களா, அவங்க கூட போய் தங்குவாங்களா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குமா, இல்லைனா பசங்க அங்கே படிக்கிறாங்க சாமி, அங்கேயே வேலை கிடைச்சிருமா, அங்கே வரமாட்டாங்கிறாங்க, நான் இங்கேயே தான் இருப்பாங்கிறாங்க, அவனுக்கு அங்கேயே வேலை கிடைக்குமா, ஸ்கைஃபண்டு கிடைக்குது, அந்த ரினிவல் பண்ணுவாங்களா, இப்படி மாணவ செல்வங்களை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள். அதனால தான் இந்த ஜூன் மாதம் என்பதனாலே ஜூன் 15 ஜூலை 15 இந்த சனி, சூரியன், குரு, சுக்கிரன்னு இன்ட்ரோ வீடியோவில் சொல்லி முழுக்க இது மாணவ செல்வங்களுக்கான பதிவாக இருக்கட்டும். அப்போ மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு சிறப்பான நேரம், பிள்ளைங்களுக்கான நல்ல நேரம். அங்கேயே ரினிவல் கிடைக்கும், அங்கேயே இருக்கட்டும்மா, பார்த்துக்கலாமா, அங்கே ஏதாவது எதிரிகளுடைய தொந்தரவுகள், பசங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு நாம் ஜாதகம் பார்த்து சரி பண்ணி விடுவோம். பசங்க திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குதா, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா, அதுக்கு சொல்லுங்கள், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி விடுவோமா, ஜாதகம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி விடலாம். பசங்க ஒழுங்காக படிக்கலையா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது சாமி, ஏன்னா ஸ்கோர் பண்ண முடியல அவனால், அதுக்கு சொல்லுங்கள், நம்ம அவனை ஏதாவது சரி பண்ணி விடுவோம். அப்போது விருச்சிக ராசி என்பர்களே, நேரம் காலம் மாணவ செல்வம், குறிப்பாக எனதருமை எதிர்கால சந்ததிகளுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு கால நேரம் சிறப்பாக உள்ளது. ஜாதகத்தை கையில் எடுப்போம், வாழ்க்கையை வென்று காட்டுவோம். விருச்சிக ராசி நேயர்களே.